कात्यायनी नमस्ते। சீக்கிரம் வாயா வாயா. ஏங்க அவசரப்படுறீங்க? நீ விஷயம் தெரியாம பேசுற. நீ ஊருக்கு புதுசு. இன்னைக்கு பௌர்ணமி, நாகம் பூஜை பண்ற நாள். அப்படிங்களா? ஆமா ஐயா. அவங்கவுங்க வீட்டு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படின்னா ஜனங்க நடமாட்டமே இருக்காது. அந்த நேரத்துல ஏதாவது தப்பு தானே நடந்தா? அட போயா. ஊர் எல்லையில ஐயனார் காவல் இருக்காரு. யாராவது தப்பு பண்ணா ஐயனார் அவங்கள பழி வாங்கிடுவார். சரி சரி, விளக்கேத்த நேரமாச்சு, வா போலாம். என்னங்க, கழுத்துல தாலி இல்ல, கையில குழந்தையோட இருக்கேன்னு எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல வேளை, நம்ம குழந்தையோட அதிர்ஷ்டம் தான். காணாம போன உங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன். தேவி, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. பெத்தவங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க அது இதுன்னு மிரட்டினாங்க. அதான் உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லைங்க, இப்பவாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களே, அதுவே எனக்கு போதுங்க. பின்ன உனக்கு ஒரு நல்ல வழி காட்டதானே நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்னங்க, யாருக்கு தெரியாம கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. கடைசியில ஐயனார் கோயில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது காவல் காக்குற தெய்வம்.
கல்யாணம் பண்ணி வைக்கிற தெய்வம் வேற பக்கத்துல இருக்கு. வா. என்னங்க, நாகேஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப நல்லா இருக்கு. தேவி, நீ தான் நாக பக்தி ஆச்சே, அதனால தான் உன்னை இந்த நாகேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயே முடிச்சிடுறேன். கல்யாணத்தை கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறது பூசாரி வேணும். எங்க இந்த பூசாரியை காணோம்? பூசாரி, பூசாரி. தேவி, நீ இங்கே இரு. பூசாரி வீட்டுல இருப்பா, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க.
கோவிந்தராசே கொஞ்சம் இரு, ஆத்தா கும்பிட்டுட்டு வந்துடுறேன். யார் இந்த குழந்தை? பாப்பா யாருன்னு தெரியலையே. என் செல்லம். ஐயா தம்பி என்னப்பாச்சு? யார் அந்த குழந்தை? எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்ட? ஐயா அங்க அங்க பாருங்கயா. ஐயோ, எந்த பாவியோ தாயை கொண்டுட்டு இந்த குழந்தை அனாதை ஆக்கிட்டானே. இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு அனாதை, இந்த குழந்தையும் ஒரு அனாதை. இதை ஏன் தங்கச்சியா நினைச்சு நான் வளர்க்குறேம்மா. எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டியாச்சு. இனிமே பல்லு உலக வேண்டியதுதான். நல்ல பாம்பு, வெள்ள பாம்பு. டேய் மச்சி, பாம்பு புத்துல இருந்து வரும், பொந்துல இருந்து வரும், பேஸ்ல இருந்து வரது நீ பாத்திருக்கடா? நான் பாத்திருக்கேன்டா. அதுவும் நல்ல பாம்பு இல்லடா, வெள்ள பாம்பு. போட்டாங்க வெள்ள பாம்பு நொல பாம்பு. அப்ப நாங்கெல்லாம் பாம்பை பார்க்காம பம்பையா பார்த்தா? என்னடா அது பெரிய டார்ச்சரா இருக்கு? பேஸ்ட் திறந்தா பாம்பு வருது, பியரை திறந்தா பாம்பு வருது, வாயை திறக்கவே பயமா இருக்கு. மாம்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நம்ம 4 பேரையும் ஸ்னேக் தான் அட்டாக் பண்ணிருக்க. ஏன் தான் தெரியல. ஒருவேளை இது நம்ம மனப்பிரமையா இருக்குமோ? ஏய் என்னடா ஆனந்த், 4 பேருக்கு ஒரே நேரத்துல மனப்பிரம வருமா? இது அதெல்லாம் இல்லடா. ஏதோ ஒரு சக்தி நம்ம 4 பேரையும் ஃபாலோ பண்ணுதுன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு என்னமோ இது ஏதோ நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருன்னு தோணுது. அப்படின்னா நான் உடனே சைனா கிளம்புறேன். சைனாக்கு ஏன்டா? அங்கதான் பாம்பே வராது, வந்தாலும் அவனுக்கு வறுத்து தின்னுடுவானுங்க. டேய் ஆளு கொஞ்சம் உண்டியல காசு போட்டு என்ன சைனா கண்டுடா. டேய் டேய் பயப்படாதடா. நம்மள மிரட்ட சக்தி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எப்பா நமக்கெல்லாம் பால் ஊத்துன அப்புறமா? டேய் இவன் வழி கண்டுபிடிச்ச உயிரெல்லாம் போயிருடா. டேய் போடா டேய் போடா. நாகலாபுரம் முடிஞ்சாமே. யோ பாம்பாட்டி எல்லாம் பஸ்ல ஏத்துறது இல்லையா? ஐயா இது வெறும் கூட பாம்பெல்லாம் இல்ல, நான் என் மச்சங்களை எடுத்து போயிட்டு இருக்கேன். சரி சரி ஏறி ஆ பிகில் கூட. ஏய் ரைட் சாமி ரைட். போலாம் ரைட். சாமி பஸ் நிப்பாட்ட சொல்லு சாமி. எதுக்கியா? பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா சாமி. விளையாடுறியா? கூடையில பாம்பு இல்லைன்னு சொன்னதுனால தான் உன்னை பஸ்ல ஏத்துனேன். சாமி உளுந்து வாசம் வருது, பஸ்ஸுக்குள்ள பாம்பு இருக்குது. நான் மறுபடியும் எடுத்து வாசிக்கிறேன். பாம்பு தன்னாலே சாடு பாரு.
என்ன அது ஒரு பொண்ணு பாம்பு உருவத்துல வந்திருக்கு? அபூர்வ சக்தி உள்ள பொண்ணு, இது யாருன்னு தெரியலையே. இந்த பையன் விட்டு போயிடுச்சு பாரு. இந்த 4 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் என்னடா பண்ற? அது தேர் மாதிரி கார் வாங்கினேன்னு பெருமையா சொன்னியே, கார் உண்மையிலேயே தேர் மாதிரி ஆயிடுச்சுப்பா. கயிறு கட்டி இருக்கிற தவிர வேற வழி இல்ல. வாங்க, மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் தேவையில்ல, 4 பேர் இழுத்தா போறோம். வாங்கடா, சாப்பிடும் போட்டு கம்மியா சாப்பிடுறீங்க. என்ன ஒண்ணு கயிறு பாம்பா மாறாம இருந்தா சரிடாப்பா. இது என்ன காரு? சஃபாரி. சீ, லாரி. ஏய். அடி. ஏய் நான் குஜராத் இருந்து வரியா? மூட்டை எடுத்து வண்டி மேல வைக்கிற? நான் வேணும் உனக்கு. நான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கேன் சாமி. தோடா, இவர் வீரப்பன், நான் நக்கீரன் கோபாலு. பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏய் மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? சாமி, நான் பார்க்கிறதுக்கு சாதாரண ஆசாமி தான். ஆனா நான் சொல்ல போற விஷயம் இருக்க, அது ரொம்ப படுபயங்கரமான விஷயம். யோ, நானே ஒரு பாடி பில்டர். இத பார், இந்த பில்டப் எல்லாம் கிட்ட வேண்டாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க 4 பேரையும் ஒரு பாம்பு கொல்ல போகுது. டேய், பேஸ்ல பாம்பு வந்த விஷயம் போஸ்டர்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா? விட்டா சேனல் ஓபன் பண்ணி சேட்டலைட்ல காமிச்சிரும் போல இருக்குடா. தொண பேசாத, ஏதோ சொல்ல வராருல. ஐயா, எங்களை ஒரு பாம்பு கொல்ல போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாமி, நான் பார்த்தது ஒரு அபூர்வமான பாம்பு. அது கையில இந்த போட்டோ இருந்தது. யோ, பாம்பு கேதியா கை? அதுக்கு இருக்கிற ஒரே ஐட்டம் வாய் தானையா? நான் பார்த்தது மனுஷ ரூபத்தில் இருக்கிற பாம்பு சாமி. சாமி, என் பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த போட்டோவை பாருங்க. ஏய், இப்படி காமிடா. ஏய், கால சுத்தன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஆள சுத்தன பாம்பு, கொல்லாம விடாது. இந்த பழமெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கடா. ஆனா தப்பிக்கிறது மட்டும் வழி சொல்லாத. பயப்படாதீங்க சாமி, அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். எப்படி? என் கூட வாங்க. எங்க? கழுகு பாரு சாமி. பாம்பை கண்டா படையே நெடுங்கும்பாங்க. ஆமா. இந்த கழுகுப்பாறை பேரை கேட்டா அந்த பாம்பே நெடுங்கும். சரி. எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்கனா இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரும் சாமி. யோ, டூரிஸ்ட் கைடு மாதிரி இடத்த பத்தி சொல்லுகிற, வந்த விஷயத்த சொல்லியா? ஒண்ணு இல்ல சாமி, நல்ல எண்ணத்துல தான். பழி வாங்க போற பாம்பு கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்த போறேன். அப்படிதான். நீயா? நீ கேவலம் ஒரு பாம்பாட்டி. உன் மகடிக்கு சாதாரண பாம்பு வேணா டான்ஸ் ஆடும். எங்களை பழிவாங்க வந்தது ஒரு சக்தியுள்ள பாம்பு. அது எப்படி நீ எடுக்க போற? கேவலம் பாம்பாட்டியா? இந்த பாம்பாட்டியோட பவரை பாரு. இந்த புத்துக்குள்ள எத்தனையோ பாம்புல அடைச்சு வச்சிருக்கேன் சாமி. இப்பவாது என் சக்தியை புரிஞ்சுக்கோங்க. யோ, உன்கிட்ட மகுடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். மந்திரமும் இருக்கியா? யோ, புத்தி இருக்கட்டியா? மத்த மேட்டர் சொல்லியா? ஏய், இருடா. பாம்பாட்டி சார், எங்களை எப்படி காப்பாத்த போறீங்க? அந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க. முதல்ல சாமி ஒரு 25 லட்சம் எடுத்து வைங்க. என்னது? 25 லட்சமா? கீஞ்சுது போ. ஸ்னேக் மேன், குவார்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ற பார்ட்டிங்க நாங்க. எங்களுக்கே டேக்கா கொடுத்துட்டு நீ crore பத்தி அவளான்னு பாக்குறியா? கரெக்டா மச்சான். ஏயா, எங்க கிட்ட ஒரு கண் கட்டி வித்தியை காமிச்சிட்டு பணத்தை கறக்கலான்னு பாக்குறியா? இப்பதான் எங்களுக்கே புரியுது. எங்களை பாம்பு வந்து பயமுடுத்துச்சு, அதுவே உம்மோடி வித்துதான். ஏய், தெருவுல வித்த காமிக்கிறவன் இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தங்கைக்கு செத்துருவேன்னு மிரட்டுவான்ல, அண்ணா அந்த கேட்டகரி. ஏய், கழுகு மலையாவது பரங்கி மலையாவது வாங்கடா போகலாம். ஏய், வாங்கடா. ஏய், போயா. இந்த ராஜாளிய பார்த்தா தெருவுல வித்த காட்டுறவன் சொல்றீங்க. என்னோட சக்தி என்னன்னு தெரியாம போறீங்க. நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடித்தான் வருவீங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கழுகு ரூபத்துல மாறி தெரிஞ்சுக்குவோம்.
கோமாதா எங்கள் குலமாதா குலமாதர் நலங்காக்கும் குணமாதா கோமாதா. கோவிந்தராஜு வாடா வாடா ஐயா ராசா வா வா. அடே நஞ்சப்பா இருட்டிருச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு. ஆமா ஆமா. கோவிந்தராஜ் நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கேடா. கயரை புடிங்கிட்டு கிளம்பிடக்கூடாது என்ன? காலையில பாப்போம். யோ யோ யாரையா நீ எங்க படுத்திருக்க? ஐயா நான் வெளியூரியா, இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில புறப்பட்டோம்யா. இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு, வேற எங்கேயாவது போய் படு. என்ன அது ஒம்பாட்ல பொசுக்கணும் உட்கார்ற? யாரையா நீ? ஐயா நான் வெளியூரியா, இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில போயிடுறியா. இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. நஞ்சப்பா இங்கேயும் வயசு பிள்ளையா அப்பா. ஐயா ஐயா. யாரு? அம்மாவா? வணக்கம்மா. என்ன அம்மா நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு போலாம் தான். என்ன சொன்ன? குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா கேக்குற? அப்படி கேட்கலாமா? ஜாத்தா எந்த மாதிரி அடிக்கார தாயி இந்தமா மகனை கடிக்கு பொண்ணா கேக்குறது ஒண்ணு. இந்த ஊர் பக்கம் தலைய வந்து தாயி அடிச்சா அம்மா அப்படி இன்னொரு பேரால. தங்கச்சி அம்மா தாயி நாகவேணி எங்க என்ன போயிருந்த ராத்திரிலாம்? ஏன்பா? நீ வருவேன்னு விடிய விடிய வாசப்படியிலே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அட கிறுக்கு போய் தங்கச்சி, ஏமா அண்ணன் எங்கம்மா போயிட போறேன்? எனக்காக இந்த மார்கழி மாசம் வாடையில முடிச்ச கிடந்தாக்கும். இப்படி கண்ணு முடிச்சா உடம்பு கிணத்துக்காகும். புரியாத புள்ளியா இருக்கி அம்மா நீ. ஆமா, ஒரு கை எங்க இருக்கு, இன்னொரு கை எங்கன்னு? இன்னொரு கை எங்க இருக்கு? பின்னாலதான் இருக்கும். ஐயோ என்னென்ன வச்சிருக்க? காட்டுன என்னென்ன வச்சிருக்க? அம்மா இன்னைக்கு கோவிந்தன் ஏகப்பட்ட ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டான். அதனால அஜாலா குஜாலா வசூலு. அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க? காட்டுன. தங்கச்சி ஏன் வசூல்ல வாங்கிட்டு வந்ததை காட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. சந்தைக்கு போய் நீ ஒண்ணு வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்களே, அத முதல்ல காட்டு. முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு. முதல்ல நீ வாங்கிட்டு வந்ததை காட்டு. முடியாது, முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு. என்னால முடியாது. பா இந்த பிடிவாததான். உள்ள வா. கோவத்தை படுறா. ஐயோ என்ன நீ கூட கொடையை வாங்கிட்டு வந்திருக்க? அதானா நான் ஆத்தாக்காக கொடையை வாங்கிட்டு வந்தேன். ஏமா நான் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்தேன்? ஆத்தாவுக்கு தாமா வாங்கிட்டு வந்தேன். மழை பெஞ்சா ஆத்தா நனைஞ்சு கரையிறாளுன்னு அவளுக்கு ஒரு குடை பிடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்தா, அதே மாதிரி நீ வாங்கிட்டு வந்திருக்க. நான் என்ன நினைச்சு இந்த கொடையை வாங்கிட்டு வந்தேனோ, நீ கூட அதையே நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நாகவேணி அடாடாடாடாடா, அண்ணன் தங்கச்சின்னா இப்படி எல்லாம் இருக்கணும். ரெண்டு பேரும் மனசு ஒரே மாதிரி இருக்கே. ஆத்தா ஊருக்குள்ள ஒண்ணு பேசிக்கிறவாளை கேள்விப்பட்டிருக்கியா? குளத்தங்கரையில தங்கச்சி தும்முனா ஆத்தங்கரையில அண்ணன் தும்முவான்னு. அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் தான். ஒன்னு சொல்றேன் ஆத்தா, செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் ஜாவோம். உனக்கு இருக்கு பயல, எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைடா பேசுற? அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும் சாமி. அம்மா இதுல காசு வச்சிருக்கேன், மளிகை சாமான் வாங்கியாந்து கொடுத்துருக்கன்னு. இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி. சார் கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150. இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களா? அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன். ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த? ரொம்ப முக்கியம். போய் பீரோல உட்கார். ஏண்டா மத்தவன்லாம் சீட்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோவுல உட்கார்ந்து படம் பார்க்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும், வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சவாத்திரமா போச்சா? இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில 3வது சீட்ல உட்காருங்க சார். ஓ சாரி, உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேட்கலப்பா. தலையெழுத்து. டிடிஎஸ் போல இருக்கு, சைடுல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது. படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன். எங்க வேலை பாக்குறீங்க? மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்னும் என்னையா வேலை இல்லாத நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான். கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போட்டு கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது. ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதுமா மணக்குது.
என்னடா இது? படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா? பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு. சும்மா இரியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன். யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ. பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே. அவதான்டா ஆத்தாடா. உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனேன். குழந்தைய கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம். ஐடியா. ஆத்தா! 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 ஹலோ, உள்ளே வேண்டா. உண்டியலுக்குள்ள உண்டிக்கிட்டு இருக்கிறது. வெளியே வாடா. யாரது? சாமி, கையெடுங்க. அவன் கத்தி கத்தி வச்சிருந்து தொப்புல கீறிட்டான்னா டக்கார் டக்கரா போய் அவனை டேக்கிள் பண்ணுங்க. யாரா நீ? யாரா நீ? நான் ஒரு வேலை கிடைக்காதவன். ஏண்டா, தடிக்க விழறதுக்கு 1000 இடம் இருக்கும்போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த? சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழியே. என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். தள்ளுங்க அப்படி. ஏண்டா, நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றியா? திருவிழா கவுஸ்ல 2 பக்கம் தட்டி அடிச்சிட்டு நடுவுல உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல்டா. யோ, நீ டெம்பரரி தக்கார். உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ. சார், நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம் கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன். என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தை தான். முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது. யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில்ல? இப்ப என்ன சொல்ற? தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு. இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது. நான் தான் ஆத்தா. சாப்பிடுடா. சொன்னா கேளு. சாப்பிடு. அம்மா அம்மா, ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற? 2 நாளா வவுறு சரியில்லை. பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடுடா. அடிக்காதம்மா, குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற. கொண்டா. வாடா கண்ணு, வாடா ராஜா. ஓடியா ஓடியா, வா வா. தாத்தா வாடா கண்ணு. தாத்தாவை பாரு, பழத்தை உரிக்கிறேன். இத நீ சாப்பிடு, இல்ல நான் சாப்பிட்டுருவேன். நானே சாப்பிடுறேன். நல்ல பிள்ளை. பாத்தியாமா, இப்படித்தாம்மா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும். சரிங்க. அடாடாடாடாடாடாடா, பாத்தியாடா, குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப பாரு உன்கிட்ட இதே ரோதனையா போச்சு. ஏமா ஏமா ஏமா, பாலே குடிக்க மாட்டேங்கற நீ? எதுக்குமா பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்தமா எதுக்கு அடிக்கிற? பாலே குடிக்க மாட்டேங்கறானே. ஏமா, அதுக்காண்டி புள்ளைய போட்டு அடிக்கிறது குழந்தைய டீல் பண்ற விதமே வேறம்மா. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாரு. குழந்தைய கொஞ்சம் திருப்பு. கண்ணா ராசா, என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல, நான் குடிச்சிருவேன். என்னடா சொன்ன? என்னங்க? அம்மா, நான் அப்படி சொன்னேன். அம்மா, பால் குடிக்கணுமே சொன்னேன். விளக்கு வர கையில் இருக்கியா? அம்மா தாய் தாய் அப்படி சொல்லப்பா. போராடம் போற இதே வேலையா போச்சு எனக்கு. இருத்தா கால இருக்கிறியா?
நீங்க கேட்டீங்களே நாகாத்தம்மன் கோயில், அது இதாம்மா. அக்கா ஏங்கா சாமிக்கு போய் கொடை பிடிக்கிற? மழை வர மாதிரி இருக்குடா, நாகாத்தா நனைஞ்சு கூடாதுல்ல, அதான் கொடையை பிடிக்கிறேன். இதுக்காக தான் அன்னைக்கு சந்தையில இருந்து கொடை வாங்கிட்டு வந்தியா? ஆமா. அது சரிக்கா, எப்பவுமே நீயே வந்து கொடை பிடிக்க முடியுமா? நீ இல்லாத நேரத்துல மழை வந்துட்டா? அதான்டா இங்க ஒரு கூரை போடலான்னு காசு சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க போங்கடா. நாகாத்தம்மனுக்கு இப்படி ஒரு பக்தியா? இவதான் நான் தேடிட்டு இருந்த மருமக. இவன் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மகன் நிச்சயம் தெரிஞ்சிருவான். ஏன்பா அந்த பொண்ணு யாரு? நாகவேணிமா, ரொம்ப நல்ல பொண்ணு. என் அட்ரஸ் தரேன். இந்த ஊர்ல யாராவது தரகர் இருந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிம்மா. ஐயோ நிறுத்துங்க, தெருல காட்டுற விதையை என்கிட்ட காட்டிட்டு இருக்கியா? இது வித்து இல்லம்மா தங்கச்சி, விசேஷம். அந்த சந்தோஷத்தினாலதான் சங்கீதம் நாயன வழியா வந்து கொட்டுதுரா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன விஷயம் சொல்லுன்னு. தங்கச்சி, ஒரு பணக்கார விட்டு அம்மா அவங்க குலசாமியை கும்பிடுறதுக்காக நம்ம ஊரு பக்கம் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி நாகாத்தாளுக்கு கொடை பிடிச்சு நின்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். தான் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு தரகரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தரகர் என்னை வந்து பார்த்தாரு, பேசினாரு. உடனே நாங்க 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்க. தங்கச்சி தங்கச்சி என்ன கல்யாணத்தை பத்தி பேசுறோம்? ஆளை காணா. நாகவேணி அம்மா இங்க இருக்கியா? தங்கச்சி என்னம்மா உனக்கு கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சத்தம் இல்லாம திண்ணில வந்து உட்காந்துட்ட. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். கல்யாணம் வேணாமா? ஏண்டா? நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். யாத்தா நாகாத்தா, கேட்டியா அந்த கூத்த? நான் தனியா இருப்பேன்னு தங்கச்சி கல்யாணம் பண்ணாதான் கிறுக்கு புள்ள. ஏம்மா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? குழந்தைகளை பெப்ப அதை தூக்கி நான் எப்படா கொஞ்சம் வேண்டாமா உசுரோட இருக்கேன். எம்மடி அந்த நாகாத்தா புண்ணியத்துல நல்ல பெரிய இடம், நல்ல மனுஷங்க வேற. தாய் பண்ணி கல்யாணம் வேணாம்னு சொல்லாதம்மா. ஒத்துக்கடா தாயி. எங்க அம்மா இல்ல, ஒத்துக்கமா. அம்மா இல்ல, அம்மா. ஈஸ்வர், நான் அம்மா பேசுறேன்டா. மா தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ஏமா டிஸ்டர்ப் பண்ற? உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்களும் சமைச்சிட்டாங்க. நான் பொண்ணு கூட பாத்துட்டேன். பொண்ணு நான் பார்க்க வேணாமா? ஒண்ணு வேண்டாம். நான் பாத்துருக்க பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். அப்பதான் என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி வைப்பேன். இல்ல கோயில் குளத்துக்கு தான். குறா குட்டா புள்ள நீயே எடுத்து. ஏய் இவன் ஏன்டா சோகமா வரான்? நிஜமாலுமே ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். என்னடா பிராண்டி கடல மூட்டாங்களா? டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா மச்சி. நீ சொல்ல வந்து சொல்டா. ஏய் நான் கல்யாணம் பண்ணி போறேன்டா. இதுக்கு தான் இவ்வளவு டெவலப்பா? ஏண்டா நீ தான் மாசத்துக்கு 2 கல்யாணம் பண்றிய, பெருசா சொல்லிட்டு இருக்கற. நாங்கெல்லாம் பொம்பளைங்க விஷயத்துல வீக்னா நீ டெய்லி. ஏய் முட்டாள்தனமா வளராத. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஜாலி மேரேஜ். இப்ப பண்ண போறது உண்மையிலேயே ஃபேமிலி மேரேஜ். ஐயோ உனக்கு லீகலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மச்சான் லீகல்னா ப்ராப்ளம் தான். அதான்டா யோசனையா இருக்கு. எங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணாதான் சொத்தெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நீ கல்யாணத்தை பண்ணிக்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏய் என்ன ஈஸ்வர் தீத்து கட்டத்தை பத்தி சொன்னான்டா. கல்யாணம் ஆனோடனே சொத்தெல்லாம் பேருக்கு வந்துருமே, அப்புறம் உனக்கு எதுக்கு பண்ணாட்டே? டேய் நம்ம கிட்ட தான் ஹார்ட் அட்டாக், டாக்டர், ஜோசியர், பூசாரின்னு ஒரு ஹிட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு தாக்கிடுவோம். இதே ஆக்ஷனை அடிக்கடி ரீப்ளே பண்ற, என்னைக்கு டேப்பு கிழிய போதும். கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க. அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை. போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடா கைய கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷட் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம். பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? அட பாதகா, சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா? நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா? இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா, இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படின்னா நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத. போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா. இந்த கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ண சொல்லிட்டு உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு. நகையும் பட்டு புடையும் வாங்கிட்டு வர்றது. அண்ணன் வரத்துக்குள்ள மேக்கப் முடிக்க வேண்டாமா? ஐயோ, என்னமோ கல்யாணம் இன்னைக்கேன்ற மாதிரி குதிக்கிறீங்க. கல்யாணம் நாளைக்கு தானே, அதுவும் மாப்பிள்ள ஊர்ல. அங்கெல்லாம் எங்களால வர முடியாதுமா. எங்க கையால அலங்காரம் பண்ணி உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். முதல்ல அண்ணன் வட்டம், அதுக்கப்புறம் தான் அலங்காரம் எல்லாம். கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போக போற, இன்னும் அண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்கியே. சரியான அண்ணன் பைத்தியம். என்னங்க, நில்லுங்க. ராத்திரி வேளை நீங்க ஊருக்கு போக வேண்டாம், சொன்னா கேளுங்க. மரகதம், ஏன் பயப்படுற? காவலுக்கு நம்ம ஊர் ஐயனார் இருக்காரு. ஐயனார் சிலை இருக்குங்க, ஆனா அதுக்கு சக்தி இருக்காது. மரகதம், என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சந்திர கிரகணம். ஐயனார் சக்தி ஜலயாகம் பண்ற நாள். ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட ஐயனாரால வந்து காப்பாத்த முடியாத நிலைமைங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. ஐயனார் சக்தி இல்லாத நேரத்துல வெளியூர் போறது தப்புதான். சரி, வாங்க போலாம். போற வழியில தண்ணி அடிச்சிட்டு போகண்டா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸ் கிடைக்குமா நமக்கு? கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். மாப்பிள மப்புல போனா. பத்தியா பத்தியா பத்தியா, மப்புல போலாம்டா, கப்புல தான் போக கூடாது. கரெக்ட். இவனுக்கு தண்ணி அடிக்கிறது தான் டியூட்டி, கல்யாணம் பண்றதெல்லாம் ஓட்டி. பியூட்டி. வெயிட் வெயிட் வெயிட். ஐயனார் வந்து வில்லேஜுக்கு வாட்ச்மேன் மாதிரி, அவர் கோச்சிக்க மாட்டாரா? டேய், இது என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்? சாதாரண ஐயனார். மீதி எல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும்,
காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். டேய் மச்சான், ஒரே இருட்டா இருக்குடா. டேய் அந்த தீப்பந்த தேத்துறா. டேய் எண்ணெய் இல்லையாடா? டேய் எதுக்குடா எண்ணெய்? அதான் விஸ்கி இருக்குல்ல, லிக்கரை ஊத்துனா டக்கரா எரியும்டா. இதுதான் உண்மையான மச்சான். கோவில் தீப்பந்தம்டா, இத போய் விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறியே. ஏண்டா இவருனா கன்னிசாமியா? இவருக்கே சாராயத்தை தான் படைப்பாங்க, நம்ம காஸ்ட்லியா விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறோம். ஊர் பேச்சும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். எங்கேயாவது சாராயங்கள் இருக்கான்னு பாரு. இங்க இருந்து பாக்குறதுக்கு பைனாகுலரா இருக்குது. தேனாலி இரு, நான் குதிரை மேல ஏறி பார்த்து வரேன். கோயா இங்க வை. டேய் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கடையே காணுமடா. குதிரையில ஏறின உடனே தேசிக ராஜா ஞாபகம் வந்துச்சு. அந்த ரவுண்டு போறதுக்கு முன்னாடி குதிரையில ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்கேன். ஆராரோ ஆரிரரோ செல்வமே. இந்தப்பா யாருப்பா அது? இது காவல் தெய்வம் ஐயனாருடைய குதிரைப்பா. அதுல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இறங்க பாக்கல. ஐயா ஐயா சொன்னா கல்யா, தயவு பண்ணி இறங்கு பாக்கல. டேய் குதிரை என்ன ஐயனார் பேருக்கு உயில எழுதி வச்சிருந்தா? ஓடாத குதிரை நான் உட்கார்ந்தானா ஐயனார் உட்கார்ந்தானா? ஐயா யாரு குத்த இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ குத்த ஆகாது. நீ என்ன ஐயனார் பியவா? அப்படி இல்லங்க. எப்படி இல்லைங்க? சரி, நைட் இந்த நேரத்துல மாலையோட எங்க போற நீ? அதுவா, என் தங்கச்சி கல்யாணம் சாமி. உனக்கு தங்கச்சி இருக்கா? மச்சான் இவனுக்கு தங்கச்சி இருக்காடா. ஏய் அவன மாதிரி பிளாக் ஆ இல்ல ஒயிட் ஆன்னு கேள்றா. ஏய் கேக்குறான்ல, உன் தங்கச்சி எப்படி உன்ன மாதிரி கருப்பா கோரமா இருப்பாளா? அட நீங்க வேற என்னைய போய் தங்கச்சியோட ஒப்பிட்டு பேசுறீங்க. என் மூஞ்சிய கண்ணாடியில நானே பார்க்க மாட்டேன் சாமி. அது நல்லா மூக்கு மூலியமா செக்கச்செவன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. மகாலட்சுமிடா, ஜோரா கை தட்டு. அப்படியே ஐயா மச்சான், மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளைங்க என்னடா பெரிய மாப்பிள்ளை? இந்த மாலை யார் அவ கழுத்துல போடுறானோ அவன் தான் மாப்பிள்ளை. சுருக்கமா சொல்லிட்டீங்க. முதல்ல நான் போடுறேன். என்னப்பா மாலை உன் கழுத்துல போட்டுக்கிட்ட? நான் மட்டுமா போடுவேன்? நானும் தான் போடுவேன். ஐயா 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 சாமி சாமி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு சாமி. ஐயா 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 மாலையை பிச்சு போட்டுறாங்க சாமி. ஐயா காலையில கல்யாணம். ஐயா 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 குடுத்துருங்க, விளாடாதீங்க. ஐயா மாலையை பிச்சுறாங்க. ஐயா 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 மாலை கொடுங்க சாமி. மாலை ஐயா ஐயா காலையில கல்யாணம். ஐயா 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 ரொம்ப தூரத்துல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐயா 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 மாலை கொடுங்க, மாலை கொடுங்க. ஐயா 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 பிச்சாதீங்க. ஐயா 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 அட பாவி, என் தங்கச்சி கல்யாண மாலையை பிச்சு எடுத்துட்டா. உன்னைய ஃப்ரெண்ட் மேலடா கை வைக்கிறேன். அக்கா அக்கா என்னடா? ஐயனார் கோயிலாண்ட உங்க அண்ணன் யாரோ 4 பேர் அடிக்கிறாங்க. தங்கச்சி
ஏய் மச்சான் அண்ணனாண்டா. அப்ப இவதான் தங்கச்சி மகாலட்சுமி. டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் நடத்திடலாமா? அட்டாக். எஸ்கேப் ஆயிடும் போல இருக்குடா. ஏய் மச்சான் விடாதடா டேய். அதான்டா சரி. பாடி என்னடா பண்ணலாம்? வழக்கமான ஃபார்முலா தான். புதைச்சிருவோம். துபர்ரா இனிமே அடுத்த மாட்டுக்கும் யாருக்கா கான்ட்ராக்ட் விட்டுரு. நம்மளால சமாதி கட்டணும் முடியாதுப்பா. சரி வா போலாம். ச்சே தேவையில்லாம ஒரு கொலை. லிஸ்ட்ல ஒன் மோர். கை கொடு. டேய் உன் மோதிரம் எங்கடா? புதைக்கும் போது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இரு எடுத்து வந்துடுறேன். விடுறா வேற வாங்கிக்கலாம்டா. ஏ அது செட்டலுக்கு அன்பளிப்பா விட்டு. இல்லடா அது சென்டிமெண்ட். நமக்கெல்லாம் என்னடா சென்டிமெண்ட்? ஒன்லி ஆன்டி சென்டிமெண்ட். வாடா டேய் வாடா. ஏறா கார்ல. நாலு பேர் சேர்ந்து நாகவேணியை கொண்டு இருக்காங்க. அந்த நாகவேணி இவங்களை பழி வாங்க போட மாட்டா. ஓம் கணநாந்த கணபதிம் தவாமயே கவிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணாம் பிரம்மமஸ்து. ஓம் உபனிஷதஸ்த பிரணாம் மகா கணபதிம் விக்னாய தீமகி விக்னே தேவா தன்னோ மகா. என்னடா இங்க வா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தாலி கட்டி முடிச்ச உடனே சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருவல? ஏன்டா இப்படி சொத்து சொத்து நலையிற? இப்ப என் மருமக வரப்போற. அவளை பார்த்தா சொத்தே வேண்டாம் நீயே சொல்ல போற பாரு. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருப்பாளா? என் மருமக நாகலட்சுமி மாதிரி இருப்பா. அவ நடந்து வர்ற அழக பார்த்தா நீயே மயக்கம் போட்டு விழுந்துருவ. போதும் போதும்.
उपनिषदये स्वाहा ॐ त्रस्तं सर्वभूताय धीमहि ॐ पूर्वाभद्रोजतं भवतो रोजायुष्मान् भवते अग्निदेवाय धीमहि मांगल्यधारणमस्तु गट्टिमेळं मापिள்ளை मांगल्यधारणं பண்ணுங்கோ मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे वक्त्राणि शुभे सञ्जीव सर्वस्यताम् இந்த மோதிரம் மோதிரம் இன்னிலேந்து நம்ம 2 பேரும் மோதிரம். ஃபர்ஸ்ட் நைட்னாலே புருஷன் பொண்டாட்டி மோதிர சந்தோஷமான சண்டை தானே, அது சொன்னேன். சங்கு ஊதியாச்சு, அடுத்தது பாலு தான். என்னது? இந்த பாலு சொன்னேன். வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் தூங்கணும். தூக்கமா? உங்களை நிரந்தரமா தூங்க வைக்க தானே நான் வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். என்ன ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா? அப்ப டாக்டர் வரணுமே, ஜோசியரும் வரணுமே, கடைசியா பூசாரியும் வரணுமே. ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு வெட்டியான வரணுமா? கடல் நக்கரை போனோரே காணார் பொண்ணு போனோரே, கடல் நக்கரை போனோரே காணார் போனோரே, போய் வரும் போல் என்ன கொண்டு வரும், கை தறிய போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஒண்ணும் கொண்டு வராது. இப்படியே இந்த மாதிரி உடுக்கடிச்சோம் ஆவிதான் வரும். வெறுப்பாதீங்கடா. மணி 12 ஈஸ்வர காணோம், எங்க போய் தொலைஞ்சானோ? ஆயால பெண்குட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் കഴിച്ച് ഇവിടെ തള്ളിട്ട് വരാൻ പറഞ്ഞു. ഒരുപാട് ആ പെൺകുട്ടി സുന്ദരമായിട്ടൊരു കാരണം മച്ചാ അവൻ സെറ്റിൽ ആയിട്ടോ. நல்லதொரு குடும்பம் அப்ப சின்ன வீடு நான் டுட்டோரியல் காலேஜாடா தொங்கனா கூட. ஏண்டா நோக்காம்? டேய் போன்ல நோக்காம் இல்லடா கேக்காம் போ. ஹலோ ஆரானு? மச்சான் நான் ஈஸ்வர் பேசுறேன். ஈஸ்வரா போய் வரும் போல் என்ன கொண்டு வரும், பொண்ணு எப்ப கொண்டு வரும்? இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. ப்ராப்ளமா? என்னடா? நான் சொல்றேன், நீங்க 3 பேர் உடனே புறப்பட்டு நம்பர் 13 மார்ச்சரி தெருவுக்கு வந்துருங்க. அங்க எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். ஓகே? சரிடா வரோம். டேய் ஈஸ்வர் என்னடா சொன்னா? ஏதோ ப்ராப்ளமா? நம்பர் 13 மார்ச்சரி ஸ்ட்ரீட்க்கு வர சொன்னா. யாரா அவன்? மார்ச், ஜனவரி, பிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவிலே கிடையாதுடா. அவன் சொன்னானே எங்கேயாவது இருக்கோ போய் தேடும். என்னடா அது? பின்ன மிட் நைட்டு 13 நம்பரு మార్చ్ వరి బీసాల్ బాత్ ఎఫెక్ట్ కుడుకురండా అక్కడ ఏమి ఆవిందో. மார்ச்சரி ஸ்ட்ரீட் இருக்குடா. ஆமாண்டா, அது எப்படிடா மார்ச்சரி தெருன்னு பேர் வச்சிருக்காங்க? டேய் இந்த மார்ச்ல தான வரி கட்டுவாங்க, அந்த ஞாபகார்த்தமா மார்ச்சரி தெருன்னு வச்சிருப்பாங்கடா. கரெக்ட். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வா வாடா. நம்பர் வீடு. ஏய் ஈஸ்வர், வீடு இருக்குடா. அட எந்தடா அது? செக் கர்மம். டேய் மச்சான்,
13ஆம் நம்பர்ல வீடே இருக்க கூடாதா? யாரா அவன்? முதல் வீடே 13ஆம் நம்பர் வீடா இருக்கு. மச்சான் நேத்து பேஞ்ச மழையில 12 வீடும் கரைஞ்சு போயிருக்குண்டா. கரெக்ட். சரி நீ போய் தைரியமா கதவு தர. போய் வரும் போல் என்ன கொண்டு வரும். ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்தன் என்ன இப்படி கவுத்துட்டே. அடா பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுந்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியாடா? நிமிர்றா. ஆமா நீ யாரு? நீ யாரு யார கேக்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு. சொல்லு. எனக்கு 5 பெண் குழந்தைங்க, 6வது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா. உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு 6 குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ? மரம் வச்ச ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போறா. அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு? உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு ஆத்தா, நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன். ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே. அடா பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். 6 பெண் குழந்தையா பெத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாதயா. பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல. அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறான் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே. என்னடா எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் கடும் புயல், சோக நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஏன்டா நீங்களும் மூஞ்ச சோகமா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்களேன்டா. அடிங்க. ராத்திரி பூரா சுடுகாடுல சுத்திட்டு வந்திருக்கோம். சிரிக்க சொன்னா எப்படா சிரிப்பறோம்? டேய், இவனை சுடுகாடுல போஸ்ட் வந்திருக்கலாம். ஏற்கனவே போச்சுதான் எழுந்து வந்துருச்சே, அப்புறம் மறுபடியும் நான் போதிக்கிறது. டேய், இந்த விஷயத்தை விலாவரியா ஈஸ்வர்கிட்ட சொல்லணும்டா. அவன் ஹேண்டில் பண்ற விதமா வேற. டேய் ஈஸ்வர், ஈஸ்வர் ஈஸ்வரனை கூப்பிட்டா ஈஸ்வரி வரா? ஒன்னாத்தா பூவாத்தாங்கிற மாதிரி எல்லா ஈஸ்வரி டைப்ல வராடா. நேத்து கல்யாணத்துக்கு இன்னைக்கு வரீங்க? ஏன் டாக்டர் லேட்டு? டாக்டரா? பின்ன இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணறதுல நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. கரெக்ட்டா சொல்ற. மார்ச்சரி ஸ்ட்ரீட் 13ஆம் நம்பர். மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாகாஷ்டமி. கரெக்டா அஷ்டமி பார்த்து வந்திருக்கீங்களே. பாவம், ஜோசியருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. என்ன ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? ஜோசியர் பரிகாரம்? அடுத்தது நான் தான். என்ன ஆட்டி வைக்கிற பூசாரியே ஆடிட்டு இருக்கீங்க? அது இந்த குச்சிப்பிடி கதைகள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. என் மோகினி ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ஆட்டம் எல்லாம் க்ளோஸ். நாங்க ஈஸ்வர பார்க்கலாமா? அந்த ஆளா என் கழுத்துல தாலி கட்டின அதிர்ச்சியில பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. நீங்க இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என்னடா இது? ஈஸ்வர் இவ கழுத்துல தாலி கட்டினதா சொல்றா? ஆவி கழுத்துல எப்படா தாலி கட்ட முடியும்? முண்டா, ஆவிக்கு கால் தாண்டா இருக்காது, கழுத்து இருக்குல்ல, அதான் கட்டிட்டான். கழுத்தை பார்த்தா தாலி கட்டிடுவானே. ஆவி பறக்கும் காவி. காவி இல்லடா, காஃபி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்ப ரொம்ப முக்கியம். அஜயா, ஆனந்தா, இன்பசாகரா.
ஏய் என்னடா அது? செருப்பு பக்கத்துல இருந்தா ஆவி தொந்தரவு இருக்காது. அதான் சே, கீழே போடு, நாறுது. நாராம என்னடா செய்யும்? உங்களோட சேர்ந்தா வாழ்க்கையில பாலாறு ஓடுன்னு நினைச்சேன், இப்ப கோளாறு ஓடுதுடா. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன், ரத்த ஆறு ஓடும். ஏய், இவன் தொந்தரவுக்கு ஆவியே பெட்டர்டா. ஏய், வந்து இருக்கிறது ஆவின்னு நினைக்கிறியா? அதுவும் கெட்ட ஆவிடா. கெட்ட ஆவியா? இல்லனா கொட்டாவியா? சிச்சி, ஆவிக்கு இவெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம கொலை பண்ண பொண்ணு மாதிரி இன்னொருத்தி. தட்ஸ் ஆல். ஏய், நீ என்னடா குழப்பற? இல்லடா, அது ஆவி இல்ல. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். டேய் ஈஸ்வர், எப்படியாவது அவளை கோயில் கூட்டிட்டு வா. கூட்டு வந்தா மச்சான், அவ ஆவியா இருந்தா கண்டிப்பா அவளால கோயிலுக்குள்ள வர முடியாது. ஏய் மச்சான், இந்த மாதிரி மேட்டர்லாம் உனக்கு எப்பறா தெரியும்? ஏய், அவன் சொல்றது கரெக்ட்டா? என்ன கரெக்ட்? ஆவி கிட்ட தப்பிக்கிறது வழி சொல்றானா? ஆவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். பெரிய ஆவி அமுதா இவன். நீ புடிச்சாண்டா. டேய் வந்துட்டா. கதவை திறக்கறா. கீழே இறங்குறா. கதவை மூட்டா. கால் எடுத்து வைக்கிறா. நடக்கறா. அடுத்த கால் எடுத்து வைக்கிறா. என்னடா ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்குறீங்க? இந்த பிளான் மட்டும் வொர்க் அவுட் ஆகல, நாமளே ரன்னிங் தான். டேய், ஆவிய பத்தியா? சும்மா படையப்ப ரேஞ்சில ஸ்டைலா நடந்து போகுது. திரும்பி வரும்போது 16 மில்லியன் சப்பானி கணக்கா நொண்டின்னு வர போகுது. எங்க வரீங்க? நில்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயில நல்லா வெளியே ஓடிட்டு இருக்காங்களே. ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? கோயில வெடிகுண்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கோம். போங்க, எல்லாம் போங்க, நிக்காதீங்க, போங்க போங்க. அரிது அரிது ஆவியாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஆவியை வீட்டுக்கு அழைத்து வருதல் அரிது, அதனினும் அரிது ஆவியை கோவிலுக்கு அழைத்து வருதல் அரிது. கூட்டி வந்த காலை போலீஸ் வந்து தடுப்பது அதனினும் அரிது தானே. முருகா, என்னடா இது? பிச்சைக்காரன் பிச்சை போட்டு போறான். என் சாங் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஆனந்த் கவனி, சிம்பாலிக்கா உனக்கு சாங்னு சொல்லிட்டு போறான். சீ பேசாத. லைஃப்ல ஒரே ஒரு ஐடியா கொடுத்தா அதுவும் ஊத்தி மூடிக்கிச்சு. ஏய், திடீர்னு கோவில பாம்பு வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இரு, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். ஆரம்பிச்சானுங்கடா, ஐடியா கொடுக்குறேன், வழி சொல்றேன்னு. சொல்லும் போது நல்லா பந்தாவதானடா சொல்றீங்க, செய்யும் போது தான் புட்டுக்குது. ஏய், வெறுப்பேத்தாதனா? இருங்கடா. டேய் ஈஸ்வர், இத நம்ம எப்பரா டீல் பண்ண போறோம்? நான் சொல்றேன். நீங்க டீல் பண்ண வேண்டாம், நான் டீல் பண்றேன். இன்ஸ்பெக்டர், நீங்க கோயிலுக்கு வந்து அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்ப கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்க வந்திருக்கேன். என்னடா பாக்குறீங்க? அவங்களுக்கு இதெல்லாம் கை வந்த கேளடா. நாம செஞ்சா மாட்டிக்குவோம், அவங்க செஞ்சா தப்பிச்சிருவாங்க, லீகலா பண்ணிடுவாங்க. இன்ஸ்பெக்டர், கொலையை எப்படி பண்ணலாம்? என்ன ஒழிச்சு கட்ட போறீங்களா? அதான் ஏற்கனவே கொன்னு புதைச்சிட்டீங்களே. இப்ப பகடை என் கையில. ஒவ்வொரு தாயம் விழும்போதும் ஒவ்வொருத்தர் கதையும் முடியும். நான் நினைச்சா இப்பவே உங்க 4 பேரையும் கொல்ல முடியும். ஆனா உங்களை துடிக்க விட்டு கொல்ல போறேன். அஜய், முதல்ல நாம பரமபதம் விளையாடலாமா? இந்த பரமபதத்துல பாம்பு கடிச்சா ஸ்வர்க்கம்தான். ஆத்தா, நாகேஸ்வரி தாயே, என்னையும் தங்கச்சியும் அநியாயமா கொன்னு எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்கம்மா. அந்த பாவியை நான் பழி வாங்கணும். எனக்கு சக்தியை கொடுமா, எனக்கு சக்தியை கொடுமா. கண்ணா, எங்கடா போயிருந்த? 2 நாள் ஆளே காணோம். தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குங்க முதலாளி, அதான் நான் பூசாரியை போய் பார்த்துட்டு வந்தேன். பூசாரி பேய் ஓட்டினானா இல்லையா? பேய் ஓட்டுறதுல பெரிய ஆளுங்க முதலாளி. எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் அவன் ஆணி அடிச்சா ஆவி அப்படி இப்படி நகராது இல்ல. டேய், அப்படிப்பட்ட பூசாரி தான் தேடிட்டு இருக்கேன். இந்த பார், அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா.
சரிங்க. டேய் இருடா, அவன் எப்படிடா வருவான்? அவன் பெரிய மோடி வேலைக்காரங்க, ஜாடியில கூட வருவான். அப்பாடா. யோ என்னையா அது? என்ன? அவன் பஸ்ல வருவான், கார்ல வருவான், நீ என்னையா ஜாடியில வந்திருக்க? இதுக்கு முன்னால செம்புல தாங்க வந்துக்கிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு வசதி இல்ல, அதான் ஜாடிக்கு மாறிட்டேன். பெரிய மந்திரவாதி இருப்ப போல இருக்கு. உன் பேர் என்ன? விட்டாலாச்சாரியா. அவரு படம் எடுக்கிறவராச்சே. அட அவர் வேறங்க. நான் வில்லாளகண்ட விட்டாலாச்சாரியா. அம்மா பேரு ஜெகன்மோகினி, அப்பா தான் பட்டணத்தில் பூதம். அப்ப மாயாவி மாரிச்சந்த் அவர் எங்க தாத்தா. ஓ, அது அந்த ஜாடி எங்க வாங்கின? மாயா பஜார்ல தான். ஆமா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் ரகசியம். காது கூட. காது தானே, எடுத்துக்குங்க. என்னையா அது? காது மட்டும் வந்திருக்கு. நீ தானே காதை கொடுன்னு கேட்ட. நான் தெரியாதனமா கேட்டேன்யா. இது இடியா முதல்ல, இது எடுத்து தொலையா முதல்ல. எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு பிசுக்கோத்து விஷயம். பரவாயில்ல, பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும், நீங்க விலாவரியா முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. வெள்ளாளகண்டா, நாங்க தெரியாதனமா ஒரு கொலை பண்ணிட்டோம். நீ பயப்படாத, அது பாவியா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. கொல்றதுக்கு வேற தேதி குறிச்சிட்டா. வெள்ளாளகண்டா, என் உசுறு பொங்கையில தான் இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருப்பா. டேய் எந்திரா. டேய் உன்னை தாண்டா, எந்திரா. நானா? எந்திரா. வாடா அப்படி உட்கார்றா. கீழே உட்கார்றா. இந்த காலை தூக்கி இது மேல வைடா. வைடா, வேமா வைடா. நம்மடி ஏன்டா அழுத்துற? ஏன்டா அழுத்துற? அமுக்கி விடுறா, வலிக்குது இல்ல, அமுக்கு. ஏயா டா போடுற, கீழே உட்கார சொல்ற, கால் அமுக்கி விட சொல்ற. யோ என்னையா இதெல்லாம்? டேய், இப்ப நான் உன்னை காப்பாத்த போறேன். இனிமேல் ஓ உசுறு ஏன் கையில தானே. அதுக்கு கால் அமுக்கி விட சொல்றியா? உனக்கு காசு வேணாக்கள் நான் தரேன். காசு பணமெல்லாம் வேணாம். ஒண்ணு சரியா? என்ன? இந்த காரு, பங்களா, தோட்டம், துறவெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு. யோ என்னையா அது? என்னடா விட்டு அவர பேசிட்டே இருக்க? சரியான குரங்கு பேலா போல இருக்க. என்னது? நான் குரங்கா? தம்பி கொஞ்சம் திரும்பி பாரு, யார் குரங்குன்னு தெரியும். இப்ப நீ வால் பையன்டா. இந்த வாளோட வெளியே போனீன்னா உன்னை பிடிச்சு ஜூபுல விட்டு வசூல் பண்ணுவாங்க. போறியா? போ போ போ. என்னையா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கு. யோ எடியா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கியா? எப்படி இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கும்டா. யோ இந்த வால் எடுத்துறியா முதல்ல? இது பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. ப்ளீஸ் இந்த வால் எடுத்துரு. அப்படி வா, வலிக்கு போய் தொலை. ஐயா சாமி, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா? ஆமா. என்னையா ஆத்தா இப்படி தின்றா? ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற? ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா. வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா? வைக்கிறேன். வாப்பா குழந்தைசாமி, என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடியறக்கி காது குத்துணுங்க. அவ்வளவுதானே, முடிய வெளியே இறக்கிக்க. காது ஆத்தாவுக்கே குத்தினேன். எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். என்ன உங்களுக்கு குத்துனா அம்மனுக்கே குத்துன மாதிரி. அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறா இருந்தா நகை கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. என்ன? ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம். தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கேயம்மா. ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க.
பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டமே. அடா பாவிகளா, லஞ்ச் பண்ணும்போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கரை வரைக்கும் போயிடுச்சு. விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போயிடுச்சு. ஆத்தா, இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். ஆத்தா, குத்தாம விடவே தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க ஊச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோணி ஊச்சியோட அலையிறானுப்பா. பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க? அது வேறயா? நான் எஸ்கே. காப்பாத்துங்க. ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்று பிரயோஜனம் இல்ல. கும்பலா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா. ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எங்கிட்டே காட்டிட்டியா? பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா? இருக்கு. இதுக்கு அட பாவி, பஞ்சர் ஓட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா? ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு. நாளைய முதல் ஆத்தாவுக்கு மூக்கும் குத்தப்படும். அட படுவாவிகளா, என் மூஞ்சில எந்த ஏரியாவையும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆத்தா, இந்த காது மூக்கு இதெல்லாம் ரொம்ப அல்ப விஷயம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம். என்ன விழா? பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா. தீ மிதிக்க போறா? வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. என்ன இது எல்லா சீட் எடுத்து போட்டுடுச்சு? என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன்? சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போகுதுன்னு கிளி சொல்லுது. என் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதான், அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தான் சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லீங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்க தான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? மூடியா?